ஏ மீன்காரி, என்ன இதெல்லாம்? ஐயோ, அவசரப்பட்டு பேசிட்டோமே. பேசாம பழைய மாதிரியே படுத்துருவோம். என்னது மறுபடியும் இஷ்டு ஊவா? ஏ மீன்காரி, நீ இப்ப ஏழும்பேல்னு வச்சுக்க. எதுக்கு அப்படி பேசுறியா? சிஸ்டர் சீரியஸா இருக்காவல்ல? ஆமா குடுமி, சீரியஸா இருக்காவே. உன்னை சீரியஸ் ஆக்கி விடுவேன். ஏ மீன்காரி, நீ மட்டும் இப்ப எழும்பேல்னு வச்சுக்க. அந்த பிச்சைக்காரனை வர வச்சு உன் முக கருத்துல தாலி கட்ட வச்சு விடுன்னு சொல்லிவிட்டேன். மரியாதை அந்த இடத்த விட்டு எழுந்துரு. வானரி, இப்ப கொஞ்சம் சரியான மாதிரி தெரியுது. தெரியும் மீன்காரி, நல்லா தெரியும். உங்க நாடகங்கள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என்னாச்சு? என்ன 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 தங்கச்ச வேட்டி என்ன பாத்துட்டு நிக்கேன். நான் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எத்தே நொத்தேனிட்டு இருக்கா. இந்த மீன்காரிக்கு என்ன கொள்ளையா கொரோனாக்காரா? அவ நல்லதா இருக்கா? நீ கண்ணீர் உடையதை நிறுத்து போல. ஏ மீன்காரி, எதுக்கு இந்த நாடகம்? நாடகம்லாம் இல்ல வானரி, நிஜமாவே சீரியஸ் ஆயிட்டு. ஆமா, சீரியஸான சங்கு ஊதுவாங்கள. உன் நாடகம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ஏது எடுப்பாள்வே? எல்லாரும் சேர்ந்து நாடகமா போடுறிய நாடகம்? இல்ல, நீங்க அம்மைக்கு நிஜமாலே. முதல்ல நீங்க வா, உன் கொண்டை அறுத்து எறியட்டு. ஏது எடுப்பா கருவாட்டு கொண்டகாரி. உன் அம்மா மீன்காரி உன் வீட்டுக்கு வரும்போதுல எனக்கு 2 கிலோ கறி அடிச்சு வந்து ஆக்கி போட்டா. இதே நீ பார்த்தா என்ன நாடகம் பெரிய நாடகமா இருக்க என்ன? ஏ மீன்காரி, நான் உன் வீட்டுல என்னைக்கு சாப்பிட்டேன்? அதுவும் 2 கிலோ கறி வாங்கிட்டு வந்து எனக்கு நீ சமைச்சு போட்டா. அது வந்து வானரி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஆக்கி போட்டியா? ஆக்கி போடணும்னு கண்ணுமணி பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் வானரி. அதுதான் கண்ணுமணி பிள்ளை அப்படி சொல்லிட்டாலா இருக்கும். நல்லா சொல்லுவா மீன்காரி. இந்த பண்ணு கொண்ட மண்டையில இருந்தாதானே சொல்லுவா. என்ன குடும்பமே சேர்ந்து நாடகம் பண்றீல நாடகம்? எங்க அம்மா வேணா உனக்கு விதவிதமா சமைச்சு ஆக்கி போட்டு நீ தின்னுட்டு வந்திருப்பா. உன் முக கருவாடு. எங்க அம்மா 2 கிலோ கறி எடுத்து வந்து ஆக்கி போட்டா நீ தின்னுட்டு போனாங்க. என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு? ஏதோ நீ இழுத்துட்டு கிடக்கியா, உசில் அடிச்சிட்டு கிடக்கியா? நான் பாட்டுக்கு அவளை சும்மா விட்டுட்டு நின்னேன். இதுவே மத்த நேரம் சொல்லி இருக்கட்டுமே, பண்ணு கொண்ட பறந்துருக்கும். ஏ கருவாடு, எதுக்கு அப்படி சொன்ன? உங்க அம்மா எனக்கு என்ன கறி எடுத்து ஆக்கி போட்டா? என் தங்கச்சி குழந்தை பத்து வீட்டுல கூட்டி வந்து உடம்பு கூட துவையில அரைச்சு சோத்த வாங்கி வச்சிருந்தா. வளகாப்பு இட்லி சட்னி சாம்பார் வச்சு வையினா வெறும் இட்லியை வச்சு சீனி எடுத்து வந்து வச்சா. இப்படிப்பட்ட இந்த மீன்காரி எனக்கு 2 கிலோ கறி எடுத்து வர நேரம் ஆக்கி போட்டா நான் தின்னேன். உனிய தலைகிலத்துக்கு நச்சு நச்சு நச்சலி அடிச்சுமா அடிச்சு விடுவேன். வானரி, என்ன என்ன மீன்காரி? இல்ல பாவம் வானரி. ஆமா பாவம், நீ தான் சொல்லணும். நானும் பேசும்போது காத்து தானே வருதுன்னு ஏமாந்துட்டேன். இப்பதானே தெரியுது சரியான விஷப்பட்டால் நீ. இந்த குடுமி பேசி கொள்ளுவா, மொவ கருவாடு பேசாம கொள்ளுவா. இந்த வார்த்தையை தெருல வச்சு சொல்லினா என் கௌரவம் என்ன இருக்கும்? என்னமோ நான் தான் உன் வீட்டுல வந்து தினமும் சாப்பிட்டு இருக்கேன்னு நினைச்சு போயிருப்பாவே. ஆமா மீன்காரி, எதுக்காக இந்த நாடகத்தை பத்தி முன்னேறியது? எத்தே, இப்ப உடம்புக்கு பரவாயில்லையே, இல்லைன்னா ஆம்புலன்ஸ்க்கு சொல்லட்டுமா? என்னது ஆம்புலன்ஸ் சொல்ல போறியா? இவளுக்கு என்ன கொள்ளையா கொரோனாக்காரா? நல்ல குத்துக்கள் மாதிரி எழுந்து உட்கார்ந்து இருக்க. ஆம்புலன்ஸுக்கு சொல்ல போறாள். ஆம்புலன்ஸுக்கு 4 ஆம்புலன்ஸுக்கு வேணா சொல்லி நான் சாப்பிட்டுட்டு போறேன். ஏ நிஜோஜா, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா தெரியலையா? இந்த மீன்காரி ஒண்ணு சீரியஸா இல்ல, எல்லாரும் சீரியஸா சேர்ந்து நம்மளட ஏமாத்தி இருக்காவ. நீ என்னடானா ஆம்புலன்ஸ கூப்பிட்டா ஹாஸ்பிட்டல கூப்பிட்டான்னுகிட்டு எதுக்கு அப்படி பேசுறியா? பிசாண்டி இவ்வளவு நேரம் சீரியஸா தான் இருந்தாவ. நீங்களே கண் கூட பாத்தீல்ல அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு. பாவம், அவங்களே பல போராட்டங்களுக்கு பிறகு இப்பதான் உயிர் பிழைச்சிருக்காவ. ஆமா, பெரிய போராட்டம் தான். என்னமோ உலக சமாதானத்துக்காக போராடிட்டு இருந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இழுக்கவல்ல சீரியஸாவல்ல, எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கிய. ஆமா குடுமி, உன் மேல தான் எனக்கு டவுட். நீ எதுக்காக என்ன வந்து கூட்டிட்டு வந்தா? என் தங்கச்சி நிரோஜா அங்க இருந்திருக்கா, அவட்ட கூட சொல்லல. என்ன நாடகம்னு கேட்டேன். அது வந்து பிசாண்டி வந்து சீரியஸான உடனே உங்களை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாவ. ஓனர் ரபியல் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாமான்னு சொன்னாவ. அதான் வாடி வந்து உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஓ, இந்த மீன்காரி சீரியஸா இருந்தா அதை நீ பார்த்தா 3 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கேன்னு சொல்லு. இவன் நல்ல காலத்திலே என்னை பார்க்க மாட்டா. எங்க வீட்டுக்கு வந்தாலும் எங்க அம்மை பார்க்கணும் எங்க அம்மை பார்க்கணும் ஓடுவா. இதுல சீரியஸ் ஆகிட்டு என்னை பார்க்கணும் நீ கூப்பிட்டாலும் வானரி, நான் என் மருமவன் சொன்னதை சாமி பிள்ளை தப்பா புரிஞ்சுக்கிட்டா. உங்களை நினைச்சு கூட்டிட்டு வந்துட்டான்னு நினைக்கேன். நீ பேசாத மீன்காரி. இவ்வளவு என்னமோ சீரியஸா இருக்கான்னு நடிச்சிட்டு இருந்தியா, இப்ப எப்படி தெம்பாயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்க? ஒரு டாக்டரும் வரல, ஒரு கமாண்டரும் வரல. உன் மொவ கருவாட ஆஸ்பத்திரி கொண்டு போக கூடாதுன்னு உறுதியா இருந்தா.
இப்ப மட்டும் எப்படி எழுந்து உட்கார்ந்த? தெரியல வானரி, உங்க சத்தத்தை கேட்ட உடனே மூலிப்பு வந்துட்டேன்னு நினைக்கேன். நீ நல்ல காதுல பூ சுத்து மீன்காரி. உன் முகம் கருவாட்டுக்கு பிச்சைக்காரனை கட்டி வைப்பேன்னு எழுந்து உட்கார்ந்துருக்க. அப்போ 3 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்காக தான் நடிச்சிருக்கிய. கருவாட்டுக்கு என் செலவுல கல்யாணம் பண்ணணும் அப்படிதானே? இல்ல வானரி, என் மாவ கல்யாணத்தை நினைச்சு நினைச்சு மனசு கஷ்டத்துல அப்படியே சரிஞ்சிட்டேன். அதான் அப்படியே இழுப்பு மாதிரி வந்துட்டு வானரி. நீ இழுத்துட்டு கிடந்த போல நூலை விட்டுட்டு கிடந்தேன்னு சொல்லு. அதான் வானரி, மன கஷ்டத்துலதான் அப்படி உள்ளுக்குள்ள கிடந்தது வெளியே வந்திருக்கு. நீங்க வந்து பிள்ளை கல்யாணத்துக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி பத்தியெல்லாம் அதுல அப்படியே மூலிப்பு வந்துட்டு. இனி கவலைப்பட மாட்டேன் வானரி, நீங்க பாத்துக்கிடுங்க. நான் தானே பாத்துக்கிடுவேன். இப்ப கூட பாத்துக்கிடட்டுமா? ராபிச்சக்காரனுக்கு ஒரு போன் போட்டா சரி, அவன் கையில கிடக்க துணியில ஒண்ணு கிழிச்சு கழுத்துல கட்டி கூட்டிட்டு போயிருவான். நம்மள 16 தெருவுல பிச்சை எடுத்து பெருவாழ்வு இவ்வளவு வச்சு வாழின்னு வாழ்த்து பாடி அனுப்பிடலாம். என்ன சொல்லிய மீன்காரி, வர சொல்லட்டுமா? வானரி, இங்க பாரு மீன்காரி, இதுக்கு மேல வாக்கு கொடுத்தா நாக்கு கொடுத்தான்னு ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்க, நாக்கு எழுத்து வச்சப்ப கொண்டே மண்டையெல்லாம் சேர்த்து அறுத்து விடுவேன். நானே முக்கியமான விஷயமா வெளியே போலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஏது எடுப்பா மீன்காரி, நாடகமா படியா நாடகம்? இந்த குடுமி கொண்டே முதல்ல அறுத்துருக்கணும், அதை விட்டுட்டேன். இப்ப நீங்க வெளிய போறது ரொம்ப முக்கியமா? பிசாண்டி சீரியஸா இருந்து இப்பதான் தம்பா எழுந்து உட்கார்ந்திருக்காங்க. நீங்க இங்கே இருங்க. மறுபடியும் நீங்க வெளிய போய் அப்படியே சீரியஸா இருப்பது. சீரியஸ் ஆவறதுக்கு இவளுக்கு என்ன இருக்கு? நல்லதான கிழங்கு மாதிரி எழுப்பி உட்கார்ந்திருக்க. என்ன குடுமி, பூ வைக்க ஃபங்க்ஷனுக்கு நாங்க போக கூடாதுன்னு நாடகம் பண்றியா? அத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லதான். ஆனா அந்த நாடகமே அதுக்கு தான் போட்டிருப்பீங்களோன்னு இப்ப எனக்கு தோணுது. ஏ மீன்காரி, உண்மைதானே? இல்ல வானரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. புரியாத மீன்காரி, புரியாது. கொண்டே அறுத்தாதான் புரியும். வெளிய போனனு கிளம்புனவளை கூட்டிட்டு வந்து விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியே. உடுமி, உன் கண்ணை நோண்டாம விட மாட்டே, பாத்துட்டே இரு. இங்க பாருங்க வானர பேல பிசாண்டி நஜமலி சீரியஸா தான் இருந்தாங்க. நீங்க இப்ப போவாதங்க, அவங்களுக்கு மறுபடியும் சீரியஸ் ஆயிர போகுது. ஓஹோ, சீரியஸ் ஆயிருவாளா? இனி சீரியஸ் ஆனா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணு. என்னைய தேடி வந்தான்னு வச்சுக்க, பண்ணு கொண்ட அறுபடம் இங்க குடுமி அறுபட்டான் வந்துட்டாள். சீரியஸ் ஆயிட்டான்ட்டு ஏது எடுப்பா ஊழ விட்டுட்டு கிடந்திருக்கா. வாங்க படி போவா, நேரம் ஆயிட்டு. ஏ நிரோஜா, நீ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? அதான் அந்த மீன்காரிக்கு ஒண்ணு அவளெல்லாம் குத்துக்கள் மாதிரி தான் உட்கார்ந்துருக்கா. போ, நீ போய் உன் பிள்ளை பாரு. இல்லனா பிள்ளை தூக்கிட்டு என் கூட வா, பூ வைக்க ஃபங்க்ஷனுக்கு போலாம். இல்லக்கா, நான் வரல. நான் அத்தை பக்கத்துல இருந்தே பாத்துக்கிட்டேன். ஆமா, பக்கத்துல இருந்து பாத்துக்க, இல்லனா காணாம போயிருவா. நீ எல்லாம் திருந்திக்கிடவே மாட்டா. பாட்டி, வாங்க பாட்டி போவோம். எத்தை, எது செய்தாத்த? உங்களுக்கு எதுவும் வேணும் அத்தை? எம்மாடி மார்மவளே, ஆளாதம்மா. அத்தைக்கு ஒண்ணும் இல்ல. நீ போய் பியாத்தி பாத்துக்க, நான் இந்த வாரேன். இல்லத்த, உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்னாச்சுட்ட உங்களுக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. அதான் என் மகன் இருக்கலாம், பாத்துக்கிடுவா. நீ போய் பிள்ளைய பாருமா, போ. சின்னவளே போய் தனியா விட்டுட்டு வரக்கூடாது. நீ போய் அவளை பாத்துக்க, நான் இந்த வாரேன். சரித்த. என் மார்மவ என் மேல உயிரே வச்சிருக்கா. அவளை ஏமாத்தினாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பிசாண்டி, எல்லாம் நாசமா போச்சு. வானர பேல் பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. சோகர் என்கிட்ட ஹெல்ப் கேட்டான். இப்போ செய்ய முடியாம போச்சு. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். உங்களை யாரு பேச சொன்ன பிசாண்டி? நீங்க பேசுனதுனாலதான் ப்ராப்ளமே. வானர பேல் கண்டுபிடிச்சிட்டாவே நம்ம நடிக்கிறோம்னு. அது வந்து சாமிமா, வானர் சொன்ன செஞ்சு விடுவாவல்ல. எங்க கண்ணுமணி பிள்ளைக்கு பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்து தாலி கட்ட வச்சிருவாங்களோன்னு டப்புனு முழிச்சு பேசிட்டம்மா. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நடிச்சுதான் பார்த்தேன். என்ன செய்ய, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஓனர் மட்டும் அப்படி சொல்ல இல்லைன்னு வச்சுக்கே, நான் பாட்டுக்கு படுத்தே தான் கிடந்திருப்பேன். அது பிச்சைக்காரனுக்கு கட்டி வைப்பேன் சொல்லிட்டாவ பத்தியா? அதுலதான் என்ன அறியாமலே எழுந்துட்டேன். நல்லா எழுந்து எல்லாம் ஜாஸ்தா போச்சு. ஓனர் பேருக்கு நம்ம நடிக்கிறோம் தெரிஞ்சு போச்சு. எதுக்காக நடிச்சோன்னு தெரிஞ்சு போச்சு. பூ வைக்கிற ஃபங்க்ஷனை நிறுத்ததான் நடிச்சியலன்னு கேட்டுட்டு போறாவ. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாவோ ஓனர் பேல். கொஞ்ச நேரம் ஏமாத்திருக்கலாம் பிசாண்டி, எல்லாத்தையும் கொடுத்துட்டிய. இன்னும் கொஞ்ச நேரம் பேர் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே போயிருக்க மாட்டாவ. உங்களுக்கு சீரியஸ்னு ஃபங்க்ஷனே நிறுத்திருப்பாவ. எல்லாம் வேஸ்டா போச்சு. சாமிமா, நீ ஓனர் கிட்ட சொன்னதுக்கு பதிலா சம்மந்தி கிட்ட சொல்லியிருக்கணும். சம்மந்திக்கு தான் என் மேல பாசம் அதிகம். ஆதிய கிட்ட போய் சொல்லியிருந்தா ஃபங்க்ஷனை நிறுத்திருப்பாவம்மா. நீ ஓனர்
ஏமா 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 என்னம்மா சரோஜா? ஏமா கிளம்ப சொன்னீங்களா? கிளம்பியாச்சா இல்லையா? என்ன யாரும் கிளம்பாம நின்னுட்டு இருக்கீங்களே? சரோஜா, நான் அப்பயே வந்து வெளியே பார்த்தேம்மா. உன்னையும் காணோம், அத்தையும் காணோம். அதான் வெளியெல்லாம் வந்து தேடிட்டு எங்க போனியோ தெரியலையேன்னு உள்ள போயிட்டேம்மா. சேகரம் ரெடி ஆகி வந்தான். நீ இல்லைன்ன உடனே அவனும் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு உள்ள படுத்திருக்காமா. என்னது, அதுக்குள்ள துணி மாத்திட்டு போய் படுத்துட்டானா? பூ வைக்க பண்ணலாமா? அதுக்குதாம்மா வேகமா கிளம்பணும். நீ எங்கம்மா போன இவ்வளவு நேரம்? அத்தை, நீங்க எங்க போனீங்க? எம்மாடி சௌந்தர்யா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடுமிக்காரி வந்து கூப்பிட்டா. என்னன்னு கேட்டதுக்கு மீன்காரிக்கு இழுத்துட்டு கிடக்கு, சீரியஸா இருக்குன்னு சொன்னா. ஐயோ, என்னத்தை சொல்றிய? சம்மதிக்கு என்னாச்சு? நீ ரொம்ப பதறாதம்மா. அந்த மீன்காரிக்கு ஒன்னாவல நல்லதா இருக்கா? ஊர்ல கட்ட மாதிரி தான் உருண்டுட்டு கிடக்கா. இல்லம்மா, சம்மந்தி சீரியஸா இருக்காவன்னு அத்தை சொல்லியாவளேம்மா. சம்மந்திக்கு என்னாச்சுமா? ஷோ கடவுளே! பாட்டி, எங்க அம்மைக்கு என்னால புரிய வைக்க முடியல, நீங்களா புரிய வைங்க. எம்மாடி சௌந்தர்யா, அந்த மீன்காரிக்கு இழுத்துட்டு கிடக்குன்னு குடுமிக்காரி வந்து கூப்பிட்டா. நானும் சரோஜாவும் உடனே ஓடி போய் என்ன செய்யுதுன்னு பார்த்தம்மா. அவளுக்கு இப்படி இழுத்துக்கிட்டு கட்டில்ல கடந்தா. ஐயோ, சம்மந்திக்கு என்னாச்சு? நேத்து கூட பார்த்தனே நல்லா தானே இருந்தாவ. நாங்க போறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நல்லா தான் இருந்தான்னு உன் மாவா சொல்லியா. திடீர்னு தான் அப்படி ஒரு இழுப்பு வந்துட்டு. நாங்களும் ரொம்ப நேரமா நின்று எழுப்பி பார்த்தோம். எலும்புற மாதிரி இல்ல, காத்து மட்டும் தான் வந்துச்சு. காத்தோடு சேர்ந்து ஒரு ஊளையும் வந்துச்சு. சரி, இது இனி வேலைக்காவாது, மீன்காரியை கொண்டு போய் புதைக்கதான் செய்யணும்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா மீன்காரி குட்டிகள் மாதிரி எழுந்து உட்காந்துட்டா. என்னத்தை சொல்றிய? ஆமா சௌந்தர்யா, அவளுக்கு ஒண்ணுமே செய்யல. மீன்காரி நல்லாதான் இருக்கா. எங்களுக்கு என்னமோ அவ இழுத்துட்டு கிடந்தது ஆக்டிங் மாதிரி தான் தோணுச்சு. சீச்சி, சம்மந்திலாம் அப்படிலாம் செய்ய மாட்டாவத்தே. சரோஜா, நீ சொன்ன மாதிரி உன் ஆட்டக்காரிக்கு புரியவே வைக்க முடியாது. இவா என் மருமவளை விட சரியான மொக்கசாமி. எத்தே, இப்ப எப்படிட்டே இருக்கா பவிய? அவளுக்கு என்ன நல்லாதான் இருக்கா. தெம்பா எழுந்து உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டா. சரி தே, நான் போய் சம்மந்தி பாத்துட்டு வரேன். ஏமா, நீ எதுக்கு இப்ப மீன்காரி பார்க்க போனா? பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குமா, அங்க போவா. சரோஜா, நீ எங்கேயோ போயிட்டான்னு சேகரம் துணியை மாத்திட்டு போய் படுத்துட்டான். எனக்கும் லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால போகணும்னு தோணலம்மா. இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கு போவோம். சம்மந்திக்கு வேற எப்படி ஆயிட்டு பத்தியா, நான் போய் அவைய பார்க்க போறேன். ஏமா, அவ எதிர்பார்த்துட்டு இருப்பாமா. சரிம்மா சரோஜா, நீ உன் மாமியாருக்கு போன் போட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரு. இந்த மாதிரி நிரோஜா மாமியாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு அதனால நாளைக்கு வரேன்னு சொல்லிருமா. அவ எதுவும் நினைக்க மாட்டாவ. நான் போய் சம்மந்தி பாத்துட்டு வரேன். சம்மந்தி பாசத்துல எங்க அம்மா என்னையவே மறந்துடுவா. அந்த மீன்காரின்னா போதும் இவளுக்கு. அப்படி என்னதான்